வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎஃப்பியில் வந்து 3-in-1 மாடல் அப்படிங்கிறப்ப எக்ஸிக்யூட்டிவ் ப்ளஸ் உங்களுக்கு 10 கேஜி 7 கேஜி 3 கேஜி இந்த மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வாஷராகவும் ட்ரையராகவும் ரெஃப்ரெஷராகவும் இது 3-in-1 வேலை செய்யும். அதனால தான் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் லாண்ட்ரி மேஜிக் அப்படிம்போம். ஏன்னால் உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னாவே வாஷ் பண்ணி உங்களுக்கு வந்து ரின்ஸ் பண்ணி 90% ஸ்பின் பண்ணும். இந்த மாடலும் வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி 90% ஸ்பின் பண்ணும். அது போக 100% சூரிய ஒளியே படாத இடத்துல 100% ட்ரை பண்ணணும். அப்படிங்கிறப்ப இது வந்து வாஷராகவும் ட்ரையராகவும் ரெஃப்ரெஷராகவும் இருக்கிறதுனால தான் இதை வந்து 3-in-1 லாண்ட்ரி மேஜிக் அப்படிங்கிறோம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 ப்ரோக்ராம் கொடுத்துருப்போம். 14 ப்ரோக்ராம்ங்கிறப்ப ட்ரெஸ்ஸோட சாயிலேஜுக்கு தகுந்த மாதிரியும் ட்ரெஸ்ஸோட டைப்புக்கு தகுந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரோக்ராமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது முழுக்க உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் எல்இடி டச் கண்ட்ரோலில் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 ப்ரோக்ராம்ங்கிறப்ப சாயிலேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே இது இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் மெட்டீரியலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி உங்களுக்கு 90% ஸ்பின் பண்ணும். எனக்கு வந்து நாங்கள் காய போடுறதுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை மழை நேரம் பனிகாலம் இல்லாட்டி ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிறோம், இல்லை எமர்ஜென்சியாக எனக்கு பர்ஃபெக்ஷனாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வாஷ் ப்ளஸ் ட்ரை 2 hours நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஜி கம்மியாக இருக்குது, சாயிலேஜ் லெவல் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அப்படிங்கிறப்ப வாஷ் ப்ளஸ் ட்ரை நீங்கள் 2 hours செலக்ட் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணி உங்களுக்கு ரின்ஸ் பண்ணி 99% உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துரும். அதுக்கடுத்து வாஷ் ப்ளஸ் ட்ரை 4 hours அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு 7 கேஜ் அளவுக்கு உள்ள துணியை நீங்கள் நார்மலான சாயிலேஜ் இருக்குது ரெகுலர் மெட்டீரியல் அப்படிங்கிறப்ப நீங்கள் 4 hours நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸு நிறைய இருக்குது, தேவைன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை மூலியமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஃப்ரண்ட் லோடிங் அப்படிங்கிறப்ப 2 தடவை துவைச்சு 3 தடவை அலசி உங்களுக்கு ஸ்பின் பண்ணி கொடுக்கும். எங்கள் ஏரியாவில் தண்ணி வசதி தாராளமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா ரென்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் இதில் 14 ப்ரோக்ராமில் 11 ப்ரோக்ராமில் ஸ்டீம் வேலை செய்யும். ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹாட் வாட்டரோட ஒரு ஹைஜீனிக் வாஷ் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்டீம் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஹைஜீனிக் வாஷுக்கு ஸ்டீம்ங்கிறது நமக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கடுத்து அரோமாங்கிறது நான் வாஷிங் மிஷினில் வந்து நான் ட்ரெஸ்ஸை லோட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறப்பயே இதில் வந்து அரோமாக்குன்னே உங்களுக்கு ஒரு ட்ரே இருக்குது. இதில் வந்து நல்ல சுமல் தரக்கூடிய எசன்சியலை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்பின் ஆகி ட்ரை ஆகி வரப்போ ட்ரெஸ்ஸு நல்ல சுமலாக இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அரோமா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ட்ரையிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நமக்கு எந்த விதமான ட்ரையிங் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப எனக்கு லேடிஸு குழந்தைங்களோட ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஜென்டில் ட்ரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கபோர்டு ட்ரைனால் இதில் நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அப்படியே கபோர்டில் மடித்து வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கபோர்டு ட்ரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு கடைசியில் அயன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப அயன் ட்ரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டைம் ட்ரைங்கிறப்ப கேஜிக்கு தகுந்த மாதிரி நாமே என்ன பண்ணிக்கலாம்னா டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அரை மணி நேரத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் நம்ம செலக்ட் பண்ணோம்னா ட்ரையிங் பர்ஃபெக்ஷனாக இருக்குங்கிறது நாமளே டைம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நம்ம பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப இது வந்து டெம்பரேச்சர் நார்மலாக ஃபிக்ஸடாக கொடுத்துருவாங்க. இது போக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பின் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா இது வந்து 1400 RPM அப்படிங்கிறப்ப நானே எனக்கு தேவையான அளவுக்கு ஸ்பின் ஸ்பீடை குறைக்க வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டைம் சேவர். இப்போ நார்மலாக நான் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிவிட்டேன், என் ட்ரெஸ்ஸில் வந்து சாயிலேஜே அந்தளவு இல்லை அப்படிங்கிற பட்சம் வர்றப்ப எனக்கு வந்து ரொம்ப நேரம் வேண்டாம், எனக்கு வந்து டயத்தை கொஞ்சம் லெஸ் பண்ணி வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் டைம் சேவர் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப சாயிலேஜ் லெஸ் ஆகிறப்ப டைம் சேவர் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, டச் கண்ட்ரோலில் கொடுத்துருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிடர்ஜென்ட் லிக்விட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரேங்கிறது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து டோரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோல்டட் டைப்பில் கொடுத்துருப்போம்.
அதுக்கடுத்து இது 3-in-1ங்கிறப்ப 10 கிலோ வாஷராகவும் உங்களுக்கு வந்து 7 கிலோ வந்து ட்ரையராகவும் 3 கிலோ ரெஃப்ரெஷராகவும் கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய ட்ரெஸ் போட்டு வாஷ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு கேஜ் அதிகமுள்ள ஒரு மாடல். அப்படிங்கிறப்ப வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 100% 4 இயர்ஸ் வாரண்டி, மோட்டாருக்கு 10 இயர், குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல மாடலை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நன்றி.